जगत्कारिणी 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 स्वयमादिवंद लिंगरूपिणिगे फलतो धर्मशास्त्रங்கள் பணிந்தே மணியே சக்தி பீഠமுன்னே शक्ति पीठमुन्नी सर्वमोक्षमुन्नी शक्ति पीठमुन्नी सर्वमोक्षमुन्नी जगमुनि जननी जगमुनि जगत्कारिणी परिपूर्णी जगत्कारिणी परिपूर्णी जननी जगमुनि जननी 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 இப்போ நீங்கள் கூச்சல் போடுறது கரெக்டு. இப்போ நீங்கள் சத்தம் போடுறது பாட்டு முடிஞ்ச உடனே நீங்கள் உங்களுடைய உணர்வை தெரிவிக்கிறீங்கன்னு நான் எடுத்துக்கலாம். ஆனால் நான் பாடிக்கிட்டு இருக்கப்ப நீங்களும் பேசிகிட்டே இருந்தால் கடல் அலையில் போய் நான் கடலில் பக்கத்தில் நின்றுட்டு கரையில் நின்றுட்டு நான் பாடுற மாதிரி அந்த கடல் அலை கேட்டதா ஒரே இறைச்சல் தானே. கடலுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் வேண்டாமா? கடல் நேற்றிருந்த கடல் இன்று இல்லை. இன்று இருக்கும் நீங்கள் வேறு மாணவிகள் வேறு அலைகள் வந்துவிடும் நாளை. இந்த கல்லூரியிலே சரித்திர பிரசித்தி பெற்ற நூற்றாண்டுகளை கடந்து நடக்கக்கூடிய ஒரே முதல் கல்லூரி ஆசியா கண்டத்திலேயே இந்த கல்லூரி தான் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதிலும் முதல் பெண்கள் கல்லூரி. எங்கும் இல்லை, எங்கும் தொடங்கவில்லை. 105 ஆண்டுகளாக எங்குமே இல்லை. ஆசியா கண்டத்தில் என்ன உலகத்திலேயே இருக்க முடியாது. இதை நீங்கள் எத்தனை வருடமாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? யாராவது சொல்ல முடியுமா? 3 வருடமாக இருக்குமா? 4 வருடமாக இருக்குமா? சொல்லுங்க. எத்தனை வருடம்? நான் 48 வருடமாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் உதவி இசையமைப்பாளனாக பணியாற்றி கொண்டிருந்த நேரத்திலும் ஆல் இந்தியா ரேடியோவில் அப்பொழுது அங்கே நடக்கின்ற சிறு சிறு ஒலிப்பதிவுகளிலே வாசிப்பதற்காக செல்லும் பொழுதும் இங்கே காரணேஸ்வரர் கோயில் சீட்டிலே நான் குடியிருந்த நேரத்திலே தினமும் இதுதான் என்னுடைய காலை நேரத்தில் 5 மணிக்கு 4 மணிக்கு தொடங்கி 5 மணிக்கு இங்கே தான் உங்கள் கல்லூரி முன்பு தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அதைவிட மாலை நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் மாணவிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியாதது, இன்னும் பேச முடியல. நீங்கள்லாம் எஸ்எம்எஸ்ல தானே பேசிக்கிறீங்க. இப்போ என்ன சத்தம் போட்டு பேசுறீங்க? நீங்கள் வரவேற்றதை விட
உங்கள் கையில் இருந்த போன் தான் என்னை வரவேற்றது. அந்த போனுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு முதல் திரைப்படம் கிடைத்த நேரத்திலே 1976 அந்த படம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறது. 1976 தொடக்கத்திலே அந்த பாடலுக்கான இசையை எப்படி தொடங்குவது என்று யோசிப்பதற்காக இந்த கடற்கரையிலேயே தான் நான் பாடிக்கொண்டு அதை முதல் தொடங்குகின்ற அம்மிங்கை இங்கே தான் கம்போஸ் செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். இந்த கடல் கேட்டிருக்கலாம், அந்த அலைகள் போய்விட்டன, ஆனால் பாடல் இருக்கிறது. அலைகள் என்னுடைய பாடலை நான் பாடிய ஹம்மிங்கை கேட்ட அலைகள் போய் வேறு அலைகள் வந்துவிட்டன. ஆனால் அப்பொழுது படுத்த மாணவிகளும் போய்விட்டார்கள். இப்பொழுது அந்த பாடல் நிற்கிறது, அந்த அலைகளுக்கு பதிலாக வேறு அலைகள் இருக்கிறது. நதியோரம் பொருந்தி கொடி போல வளர்ந்து அலையோடும் நதியோடும் போல் வளர்ந்தே உறங்காத கண்களுக்கு ஓலை கொண்டு மயழுதி கலங்காம காத்திருக்கு கை பிடிக்க இந்த பாடலின் இசை முழுக்க இந்த கடற்கரையிலே தான் நான் கம்போஸ் செய்து அப்புறமாக நோட்ஸாக நான் எழுதி ரெக்கார்ட் செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாத, யாருக்குமே சொல்லாத ஒரு விஷயத்தை உங்கள் கல்லூரிக்காக பிரத்யேகமாக நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஒவ்வொரு பாடல் கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் மாணவியில் நீங்கள் கேட்குறதா இல்லை இல்லையா, அமைதியாக இருக்கிறதா இல்லை, முடிப்பட்டுட்டீங்க இல்லையா? நான் இங்கே மைக்கு வைத்து கொண்டு கூட சத்தம் போட்டு கத்த வேண்டியிருக்கிறது. இது என்னுடைய இயல்பு அல்ல. சத்தம் போட்டு பேசுவது என்னுடைய இயல்பான குணமும் அல்ல, பழக்கமும் அல்ல. நீங்கள் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரேன், நான் திரும்பி இந்த காலேஜுக்கு வரப்போறதில்ல இல்லையா? நான் வந்திருக்கும் பொழுது நீங்கள் அமைதி காத்தால்தான் நீங்கள் அது எனக்கு செய்கின்ற மரியாதையாக நான் எடுத்துக்கொள்வேன். நான் சொல்கிறதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்ற உணர்வு எனக்கு இருந்தால்தான் நான் சொல்லுகின்ற விஷயத்தை, ஆழமான விஷயத்தை, உங்கள் மனதில் பதியக்கூடிய விஷயத்தை நான் சொல்ல முடியும். இங்கே எத்தனையோ பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறார்கள், மீடியாக்கள் இருக்கின்றன. அத்தனையிலும் இது வரும்பொழுது உங்களுடைய ஓசை இறைச்சலாக இருந்தால் அது உலகம் முழுக்க செல்லும் பொழுது அது நன்றாக இருக்குமா? சரித்திர பிரசித்தி பெற்ற இந்த காலேஜில் கல்லூரி மாணவிகள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு ஒரு அவப்பெயரை கிரியேட் பண்ணிடாதா? அது அமைதி காக்க வேண்டியது உங்கள் கடமை என்று நீங்கள் கொள்ள வேண்டாம். உங்கள் தன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் குணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த இடத்தில் சத்தம் போடுவது? பஸ் ஸ்டாண்டா, இல்லை தியேட்டரா,
இப்போ எவ்வளவு நல்லா இருக்கு கேட்குறது, எவ்வளவு நல்லா இருக்கு பேசுறது. நீங்கள் எல்லோரும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது இப்பொழுது எனக்கு மனதில் பதிகிறது. இப்பொழுது என்னுடைய தன்மையே, என்னுடைய இயல்பே மாறிவிட்டது. இந்த இசையும் நானும் இருப்பதைப் போல நீங்களும் நானும் ஆகிவிட்டோம். இந்த அமைதி உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை இன்னும் ஆழமாக ஆக்குகிறதே தவிர, நீங்கள் இரைச்சல் போட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே உங்களை அது என்னிடம் இருந்து தூர விலைக்கு கடலுக்கும் அப்பால் கொண்டு சென்று விட்டது. மாணவர்களே, நீங்கள் அமைதி காப்பதை அமைதி காக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்குள் வந்ததற்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு பாடல் உருவாவதற்கு முன்னால் இங்கே எத்தனையோ பாடல்கள் பாடினார்கள். அத்தனை பாடல்களுக்கும் நீங்கள் செய்த அந்த வரவேற்பு என்னை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆக்கியது. கூட எல்லா மாணவிகளுக்கும் எல்லாம் உற்சாகமாக இருந்தது. இசைக்காகவே வந்து படிக்கக்கூடிய, இங்கே வந்து படிக்கக்கூடிய மாணவிகள், அவர்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன். நன்றாக பாடினார்கள். ஆனால் ஒரு பாடல் உருவாவதற்கு முன்னால் அந்த பாடல் இல்லையா? எனக்கு நான் டெய்லி போகிறேன், கம்போசிங் ரூமுக்கு போகிறேன், தினம் ஒரு டைரக்டர் வர்றாரு, தினம் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாரு, தினமும் ஒரு பாடலே நான் கம்போஸ் செய்கிறேன். ஒரு பாடலோ என்னிடம் ஒரு பாடலுக்கு ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்கன்னா, ஒரு பாடலுக்கு 3 ஆல்டர்னேட்டிவ் டியூன் கொடுக்குவது என்னுடைய வழக்கம். ஆனால் அந்த பாடல் கம்போஸ் பண்ணப்படாத நேரத்திலேயே, அந்த பாடல் இல்லாமலேயே இருந்த நேரத்திலே எப்படி அந்த பாடல் வந்தது எனக்கு? அதை எப்பொழுதாவது நீங்கள் யோசித்ததுண்டா? இப்போ ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடல் எப்போது வந்தது? அந்த இசை எங்கிருந்தது? அந்த இசை எங்கிருந்தது என்று யாருக்கும் தெரியாது, எனக்கே தெரியாது. அதையே ஒரு பாடல் ஆக்கினால், எங்கே இருந்தாய் இசையே, நீ எங்கே இருந்தாய் இசையே, மனதிலா மதியிலா உணர்விலா உயிரிலா எங்கிருந்தோ எனக்குள் குறையா ஊற்றாய் சுரக்கிறாய், இதை அறியாதிருந்தாலும் எனக்குள் அமுதாய் இருக்கிறாய், எங்கே இருந்தாய் இசையே, நீ எங்கே இருந்தாய் இசையே. நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு பாடல்களும் இப்படி இல்லாமல் இருந்ததுதான். இல்லாமல் இருந்ததிலிருந்து எனக்கு ஒரு உணர்வை தூண்டிவிட்டு, எனக்குள்ளே நான் உணர்வை தூண்டிவிட வேண்டுமே தவிர, சிச்சுவேஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது ஒன்றும் இருக்காது. என்ன சொல்லிடுவாங்க, காதலன் காதலி டூயட் பாடுறாங்க, சரி அவங்க யாரு? 2 இளவயது தோடி, அல்லது வந்து அங்கே வேலை செய்யறாங்க, இங்கே வேலை செய்ய போகிறது, 2 பேரும் இருக்காங்க. இல்லைன்னா வேற இல்லை, கிராமத்தில் வந்து கிராமத்திலிருந்து 2 பேரும் காதலிக்கிறாங்க. இப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர, அது கரெக்டாக வந்து அந்த சிச்சுவேஷன் எனக்கு பாட்டு தருமா என்பது கேள்விக்குறிதான். எந்த படத்திலையுமே நீங்கள் எந்த பாடலை சொன்னாலும். இப்போ ஒரு படத்துல இல்லை, கிழக்கே போகும் ரயில், அப்பன் வந்து சவர தொழிலாளி. அவனுடைய மகனுக்கு கவிதை எழுதுவதில் ஆர்வம். அவன் ஆடு மேய்க்க போகணும், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் பழங்காட்டில். அவனுக்கு சாப்பாடு கொண்டு போக வேண்டிய தங்கை, அவளுக்கு ஒரு சினைங்கி வருகிறாள் பக்கத்து ஊரில் இருந்து. அன்னைக்கு அவள் போக முடியல, அவள்கிட்ட நீ கொண்டு போய் கொடுத்துறியா அண்ணனுக்கு பாட்டு, அங்கே கரெக்டில் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான். இப்போ போனால் அங்கே வந்து நோட் புக்கெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் பாட்டெல்லாம் இருக்குது. பாட்டெல்லாம் எழுதிட்டு இருந்தா சாப்பாடு கொண்டு வந்திருந்தா அங்கே இருக்கிற ஆடு வந்து யூரின் பாஸ் பண்ணி அந்த நோட் புக்கில் எழுதுனதெல்லாம் அழிஞ்சு போச்சு.
அழிஞ்சு போனால் ஐயோ எழுதுனதெல்லாம் அழிஞ்சு போச்சே அப்படிங்கிறான். நீ ஏன் அழிகிற மாதிரி எழுதுற அப்படின்னு கேட்குறான் ஹீரோயின். உடனே அவனுக்கு பொறி பறக்குது, உடனே பாட்டு பாடுறான்னு சுச்சுவேஷன் சொல்கிறான். இந்த சுச்சுவேஷன் எனக்கு ஒரு பாட்டை என்ன பாட்டு போட்டாலும் அந்த டைரக்டர் வந்து ஓகே பண்ணிடுவார், அது வேற விஷயம். ஆனால் அது இந்த பாட்டை தருமா என்பது ஒரு கேள்விக்குறி. எனக்கு எப்படி வருதுன்னா, எனக்கு அப்படித்தான் வரும். மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ இவளாவாரம் பூந்தானோ நடுத்தேர்ந்தானோ சலங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ நீரோடை போலவே சிரித்தாடி ஓடினாள், நீரோடை போலவே சிரித்தாடி ஓடினாள், வள்ளையோசையே காதிலே சிந்து பாடுதே, பழிங்கு சிலையே வருந்தோடி இளமையும் தனிமை நெருக்கில் அழைக்கும் மாந்தானோ வெப்பந்தோப்பு கோயில் நீதானோ இவளாவாரம் பூதானோ நடுத்தேர்ந்தானோ சலங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ. இந்த பாட்டை கொடுக்குமா அந்த சிச்சுவேஷன்? எந்த சிச்சுவேஷனுமே நான் கம்போஸ் பண்ண பாட்டை கொடுக்காது. ஆனால் எனக்கு மாத்திரம் அது வரும், வேற யாருக்கும் வராது. வேற யார் மியூசிக்கில் இந்த மாதிரி பாட்டு வந்திருக்கோம்? இல்லை இல்லைன்னு 2 பேர் தான் கை காட்டுறீங்க, அவங்கெல்லாம் பேசாமல் இருக்காங்க. இன்னும் எஸ்எம்எஸ் வரலையே அவங்களுக்கு. நான் பேசினது எஸ்எம்எஸ்ஸாக வரணும்ல அவங்களுக்கு, அதை சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி என்னை பற்றிய பெருமையை நான் சொல்லவில்லை, யாருக்கும் நடக்காத விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இது அத்தனை டைரக்டர்களுக்கு தெரிந்தாலும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். வெளியில் சொல்லுகின்ற பழக்கம் நமது டைரக்டர்களுக்கு கிடையாது. அது அவர்கள் படம், அவர்கள் பாட்டு, அவர்களுக்காக நான் செய்தது என்றுதான் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.